எங்களுடைய நியாயமான கோரிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணியிறக்கம் செய்யப்பட்ட வருவாய் அலுவலருக்கான பாதுகாப்பான அரசாணை ஒன்று வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக முதுநிலை வருவாய் ஆய்வாளர் இளநிலை வருவாய் என்ற பெயர் திருத்த அரசாணை பெற்று 7 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அதுக்கு விதி திருத்தம் என்பது வழங்கப்படவில்லை. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். வருவாய்த்துறை அலுவலகம் இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது அரசு திட்டங்களை செயலாற்றுகின்ற வட்டாட்சி நிலையில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலருக்கு ஈப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த ஈப்புகளை சொந்த வேலைக்காக கேட்கவில்லை. இந்த அரசு அறிவிக்கிற திட்டங்களை கடைகோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணி செய்ய வட்டாட்சியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று தமிழகத்திலே பெரும் பிரச்சனை இருக்கக்கூடிய சான்றிதழ், இந்த சான்றிதழ் ஒவ்வொரு மாநகராட்சி வட்ட அலுவலகங்களிலே ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நடைமுறையில் வந்து சான்றுகள் துணை வட்டாட்சியர் பணியிடத்தை அனைத்து வட்டங்களுக்கும் வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கோம். இவ்வாறாக எங்கள் கோரிக்கை 10 அம்ச கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். நாங்கள் 30 ஆண்டு காலம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பிற துறையை விட மிக 24 மணி நேரம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த வருவாய்த்துறை ஊழியருக்கான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் என்ற கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரசு இந்த 2ஆம் கட்டம் போராட்ட அறிவித்த நிலையிலும் கூட இன்று வரை எங்கள் கோரிக்கையை அழைத்து பேசி தீர்வு காணுவதில் அரசாணையாக வழங்குவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு பின்பாகவும் இந்த அரசு அழைத்து பேசி என் கோரிக்கையை நிறைவேற வைக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற 27/2/2024 முதல் காலைவரற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 14,000க்கும் மேற்பட்ட அனைத்து வருவாய்த்துறை ஊழியர்களும் அனைத்து அலுவலகங்களையும் இழுத்து பூட்டிவிட்டு நாங்கள் வீதிக்கு சென்று போராடுவதே ஒரு வழி இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டேன். அதாவது தேர்தல் நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா ஜாக்டோ ஜியோ போராட்டம், அந்த போராட்டம் நடத்தினாங்க. தேர்தல் டைம்ல அழைத்து பேசினாங்களா? இல்ல. ஆனா எப்ப கூப்பிட்டோம் நான் செய்யாம யார் செய்ய போறேன் அது முதல்ல சொல்றாரு. நாங்களோட கோரிக்கை ஜாக்டோ ஜியோல் என்ன கோரிக்கைனா, நீங்க தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் கேட்கிறோம். நாங்கள் எதுவும் கேட்கல. பழைய பென்ஷன் திட்டம் என்பது நீங்கள் அறிவித்தது. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது எங்கள் போராட்ட களத்திற்கே வந்து அரசு ஊழியர் ஆசிரியர்களை இந்த எடப்பாடி அரசு தண்டிக்கின்றது என்று கூறி உங்களுடைய பிரச்சனைகளை இந்த திராவிட அரசு பதவியேற்றுடன் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்த வாக்குறுதி தான் கேட்கணுமே தவிர நாங்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை. இப்பொழுதும் கேட்கின்றோம், உங்களுடைய திட்டங்களை கடைகோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அரசு ஊழியர் ஆசிரியருடைய ஒற்றை கோரிக்கையான இந்த பழைய பென்ஷன் திட்டம் என்பதை தமிழக முதல்வர் உடனே அறிவிக்க வேண்டும், அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.